ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டைஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சந்தையில் வாங்கினோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஆடே இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மாடு தான் இருந்திருக்கும். முதல்ல வச்சுருந்த ஆடு அது பார்த்திங்கன்னா சில நாய் கடிச்சிச்சு, சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா விற்றுட்டோம் பார்க்க முடியலன்னு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கெடா குட்டி வாங்கிக்கிறோம் பண்ணைக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் 2200 பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்டு சந்தையிலேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இது தான் ரொம்ப ரொம்ப குட்டி இல்லை, ஒரு மீடியமான அளவு புல்லு சாப்பிட்ற ஆட்டுக்குட்டி. ஸோ இதில் என்ன தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1 வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து 2 வாங்கிட்டு வந்திருக்கணும். 2 வாங்கிட்டு வந்தால் ஜோடியாக கத்தாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு பார்த்துங்க, கத்த ஆரம்பிச்சிருது தண்ணி ஏற்கங்காட்டி. ஸோ அதுதான் பிரச்சனை. ஒரு முதல் நாள் ரொம்ப கத்துச்சு, 2ஆவது நாள் 3ஆவது நாளப்போ கம்மியாகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே சந்தைக்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் ஒரு துணைக்கு இன்னொரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து விட்டால் கம்முன்னு இருக்கும். இந்த பார்க்கறதுக்கு தேவை இருக்காது. இப்போ வர நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே இருக்கிறேன் பார்த்தீங்களா சாலையில். இப்போ நான் வந்து இந்த செவத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்க போகிறேன். இப்போ இதை என்னை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடும், ஆள் இல்லைன்னு. இந்த சைடு வந்துடுவோம். ஹாய் மாடை, என்ன பண்ணிட்டுக்கிறேன்? சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க, ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவள் கத்த ஆரம்பிச்சிருவேன். ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்களா? கூட ஆள் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கத்திடுவேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீனி பொறிச்சிட்டு வர போகிறோம். இங்கே அப்படியே விட்டால் பார்த்திங்கன்னா வந்து இது புதுசுங்காட்டி அது பாட்டுக்கு இங்கே ஓடிடுது. எங்கள் தோட்டத்தை சுற்றி சில இடத்துல பார்த்திங்கன்னா வேலி இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கட்டியே வச்சுருப்பேன். ஆள் இருக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா அவுத்துட்டு மேய்ச்சிருவேன். ஆள் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி இங்கே இருக்கிற கிழுவே இல்லைன்னா அந்த சவுண்டல் மர குச்சியை பார்த்தீங்கன்னா உடச்சி கொடுத்துருவேன். இங்கே இருக்கிற சவுண்டல் மரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே மசாலா புல்லுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து கிடக்கு, நிறைய கிடக்கு. ஒரு இந்த வயலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சவுண்டல் மரம் இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா புல் அறுக்கும் போதே பார்த்தோன்னா அதை உடச்சிடல, அப்படியே சும்மா வெட்டி மட்டும் விட்டுட்டாங்க பிடிங்க விடாமல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா குண்டாக தண்டு ஆகி நல்லா மரமே ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மசாலா புல்லில் இருக்காருக்கு இதை உடச்சி விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பறிச்சாச்சு. இது போதும் மத்தியானத்துக்கு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பால் கறக்க எப்படி இங்கே வருவோம், அப்போ பார்த்தீங்கன்னா அவுத்துவிட்டா அது வாட்டுக்கு இந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா அது மேய்ஞ்சிக்கும் ஒரு 2 மணி நேரம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பிடிச்சிட்டு போய் தனியாக வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுருவோம். ஏன்னா வெளியே இருந்தால் பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருந்தால் நாய் வந்துடும், அதனால் தனியாக வீட்டுக்குள்ளே போட்டிக்குள்ளே கட்டி வச்சுருவோம். இன்னொரு குட்டி வாங்குற வரைக்கும் இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைன்னா பார்த்தா இதே கத்தி இருக்கிற நாயில் கூப்பிட்டு கடி வாங்கிடும். எனக்கு வேணுமா? எனக்கு வந்து இது இல்லை, ஒரு இங்கே வந்து தீனி கேட்குறேன். ஸோ இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 மட்டும் கொடுத்துருவோம். இந்த உனக்கு 1 மட்டும் போதும், மீதியில் ஆட்டுக்கு உனக்கு நான் அப்புறம் கொடுக்குறேன். மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர் பில்லு இருக்குது, அது ஆல்ரெடி சாப்பிட்டுருச்சு எல்லாமே. உனக்கு நைட்டு தான் போடணும். இது ஒன்றும் சாப்பிடாம இருக்குது. இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டையை பிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இங்கே கை வந்து அதை கட்டி வச்சிடலாம், கீழே போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்காது. பசியில் இருக்கிறங்காட்டி சாப்பிட்டுக்கணும். இன்னொரு 1/2 மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் சாப்பிட்டு இந்த வெறும் குச்சி மட்டும் இந்த இடத்துல கிடக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமிக்கு வாங்கினோம். ஏன்னா பெரிய கிடா வந்து வாங்கி வெட்டினா பார்த்தீங்கன்னா கிடா பார்த்திங்கன்னா 10,000 ரூபா பக்கத்தில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கிட்டோம். குட்டி வாங்கி ஒரு 4 மாதம் வளர்த்துனா பார்த்தீங்கன்னா பெருசாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிடுவோம். இதுக்கு துணைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இது வந்தாக்கிறேன் இந்த கருப்பை. இவர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவன் கத்திகிட்டே தான் இருப்பான். ஏன்னா இவன் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இருந்தால் தான் கத்தாமல் இருக்கும் இந்த ஆடு, இல்லைன்னா பார்த்தா கத்திகிட்டே தான் இருப்பான்.
நம்ம கண்ணுக்குட்டி கொஞ்சம் தண்ணி வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா வந்து குளிச்சுட்டுக்கு. ஸோ இதுக்கு ஒரு குட்டி உண்டு கொஞ்சமாக தண்ணி வச்சிடும். இதுதான் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வைக்கிற தவிடு. இது வந்து ஒரு குழந்தை குட்டி, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். வெறும் 4 முடக்கு குடிக்குது, அதுக்கு மேலே குடிக்காது. இதை நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கு தாகம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது குடிச்சிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.